தீபாவளி பண்டிகை தொடர்பாக நமது செய்தியாளர்கள் நேரடியாக வழங்கும் பல செய்திகளை காண இருக்கிறோம். குறிப்பாக சென்னையில் தீபாவளிக்கு ஊருக்கு செல்லும் பொதுமக்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக எந்த நெரிசலும் இன்றி இயல்பாக செல்லும் வாகனங்கள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பற்றி பிரசாந்த். நெல்லையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் தீபாவளி பண்டிகை விவரங்களுடன் செய்தியாளர் நாகராஜ். திருச்சி, கோவையில் தீபாவளி விற்பனை பற்றி சார்லஸ் மற்றும் சுரேஷ். மதுரையில் தீபாவளி கொண்டாட்டம் பற்றி நாகேந்திரன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். விரிவாக பார்க்கலாம். போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்ட முயற்சியால் தீபாவளிக்கு ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் நெரிசலில் சிக்காமல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் எத்தகைய ஏற்பாடுகளை அங்க செஞ்சிருக்காங்க? நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி பெருங்களத்தூர் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் தென் மாவட்டங்களுக்கோ மாநிலத்தின் பல மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பகுதியில் எப்போதுமே போக்குவரத்து நெரிசல் இருக்குமே தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம தற்போது பார்க்கலாம், எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத நிலை இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை 4 பிரித்து 3 நாட்களுக்கு தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைத்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக கும்பகோணம், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் வண்டலூர் பகுதியிலே நிறுத்தப்பட்டு அங்கே தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசல் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள். இது இல்லாம இந்த பெருங்குளத்தூர் பேருந்து நிலையத்தில் 300 போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் 2 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது இல்லாம 2 மாற்று வழி பாதைகளும், அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பெருங்குளத்தூருக்கு வராம வண்டலூருக்கு வராம எப்படி அவர்கள் அந்த NH45 அந்த ரோட்டை அடைவதற்கு எந்த மாதிரி வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 புதிய வழிகளை போக்குவரத்து போலீசார் சொல்லியிருந்தாங்க. அரசாங்க பேருந்துகளை தவிர மற்ற பேருந்துகள் அனைத்தும் அந்த 2 மாற்றுப்பாதைகளில் இயக்கப்பட்டதுனால பெரும்பாலான போக்குவரத்து பாதிப்பு சென்னையில தவிர்க்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தம்பி தமிழரசன். ரகுவரன், இன்னைக்கு சென்னையிலிருந்து எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு? பொதுமக்களின் வசதிக்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன? அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையம் 4 பிரிக்கப்பட்டு கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வண்டலூர் பகுதியிலும் மற்றும் ஆந்திரா பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த பேருந்துகள்லாம் நிற்கும்னா அண்ணாநகர் மேற்கு பகுதியிலும் மற்றும் வேலூர், கிருஷ்ணகிரிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பூந்தமல்லியிலும் மற்றும் இங்கே பாண்டிச்சேரி, கடலூர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து இயக்கப்பட்டன. இன்றைக்கு மட்டும் அதாவது 26, 27, 28 ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டன. இன்றைக்கு மட்டும் சுமாராக 3900 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. போக்குவரத்துக்கு இந்த அறிவிப்புகள் ஏற்கனவே பொதுமக்களிடம் மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதினால் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் சென்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக வகையிலே சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மக்களுக்கு அங்கே கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருந்தது மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அங்கங்கே இருந்து மக்களுக்கு வழிகாட்டியதனால இந்த போக்குவரத்து பாதிப்பு இல்லாத நிலைதான் இப்போது சென்னையில் இருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக போக்குவரத்து நெரிசல் குறைந்திருப்பதாக நமது செய்தியாளர் கூறியிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன். சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை விடிய விடிய நடைபெறுகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், தீவுத்திடல்ல பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? பட்டாசுகளை வாங்க பொதுமக்கள் மத்தியில் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு? தீபாவளி என்றாலே பட்டாசு, பட்டாசு என்றாலே தீபாவளி. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை மிகவும் அமோகமாக நடைபெற்று என்று சொல்லலாம். குறிப்பாக மாலையிலிருந்தே மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் தீபாவளி என்றாலே பல வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிறியவர்கள் முதலிருந்து பெரியவர்கள் அனைவருமே விரும்பக்கூடிய இது பட்டாசு தான். அந்த பட்டாசு வாங்குவதற்கு சென்னை தீவுத்திடலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் கூட்டம் மாலையிலிருந்தே அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த தீவுத்திடலில் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து
கடை போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட சென்னை சுற்றுலா கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட இந்த ஆண்டு 58 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த 58 கடைகள்ல இந்த ஆண்டு வந்து விற்பனை நல்லாவே இருக்குன்னு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டை பொறுத்த வகையில் இந்த ஆண்டு விற்பனை நல்லபடியா இருந்தாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அந்த வகையில் பலப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டா இங்குள்ள 8 நுழைவாயில்களும், அதாவது பொதுமக்களுக்கு ஏதுவாக 8 நுழைவாயிலும் திறக்கப்பட்டு பொதுமக்கள் வசதியாக செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பாதுகாப்பு அசம்பாவிதங்கள் ஏற்படும் வகையில் 24 மணி நேரமும் தீயணைப்பு வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல பொதுமக்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் 200 போலீசார் இங்க தீவுத்துறையில் சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கடைகள் முழுவதுமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கடைகள் முழுவதுமே சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதலோட கூட்டம் அதிகமாகவே காணப்படுது. ஏனென்றால் சின்னவங்க விரும்பக்கூடிய மத்தாப்புல இருந்து பெரிய பெரிய வெடிகள் வெடிக்கிற அளவுக்கு அத்தனையுமே வந்து வாங்குவதற்கான கூட்டங்கள் அலைமோதற்குன்னே சொல்லலாம். பத்மபிரியா. பிரசாந்த், கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை அதிகரிச்சிருக்கிறதா குறிப்பிட்டீங்க. இந்த ஆண்டு சந்தைக்கு என்ன விதமான புதிய பட்டாசுகள்லாம் வருகை தந்திருக்கு? அதாவது தம்பி தமிழரசன், கடந்த ஆண்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 125 கடைகள் போடப்பட்டது. இந்த ஆண்டு மழைங்கிற வருங்கிற ஒரு காரணத்தினால 58 கடைகள் மட்டுமே போடப்பட்டிருக்கதா இங்குள்ள வியாபாரிகள் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சின்னவங்க விரும்பக்கூடிய கம்பி மத்தாப்பு போன்ற பெரியவர்கள், அதாவது கல்லூரி மாணவர்கள் வெடிக்கக்கூடிய பெரிய பெரிய வெடிகள், வானத்தில் பல வண்ணங்களை செலுத்தக்கூடிய பட்டாசுகள், பலவிதமான பட்டாசுகள் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பா இந்த அதிகமாக பட்டாசுகள் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 10% தள்ளுபடியும் கொடுக்கறாங்க. தற்போது நம்முடைய ஒரு கடை உரிமையாளர், பட்டாசு விற்பனையாளர் சங்கத்தின் தலைவரோடு அப்துல் ரஹ்மான் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்போம். சார், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? மக்களுடைய கூட்டமும் எந்த அளவுக்கு இருக்கு சார்? கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மழையின் காரணமாக வியாபாரம் ரொம்ப மந்தமான நிலைமையில இருந்தது. அதனால பெருத்த நஷ்டம் பல வியாபாரிகள் ஏற்பட்டது. இந்த ஆண்டு வந்து மழையினுடைய தாக்கம் எதுவும் இல்லாததுனால வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சி இன்னைக்கு ஒரு நாள் நல்ல வியாபாரம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. வியாபாரி சொன்னதை போல நம்ம கேட்டிருப்போம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை நல்லபடியா இருப்பதாகவும், அதுபோல இன்று மட்டும் விற்பனை நல்லபடியா இருக்கும் என்பதன் காரணமாக 1 மணி வரை விற்பனை கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதா இங்குள்ள உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க. பத்மபிரியா. பிரசாந்த், சென்னை தீவுத்திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பட்டாசு கடைகள், பட்டாசு விற்பனை குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தீபாவளியை ஒட்டி கோவை மாநகரில் இறுதிக்கட்ட பொருட்கள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், கோவையில கடைசி நேர விற்பனை எப்படி இருக்கு? என்ன விதமான பொருட்களை எல்லாம் வாங்குறதுல மக்கள் ஆர்வம் காட்டி வர்றாங்க? தம்பி தமிழரசன், அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி பொதுமக்களின் அந்த ஆர்வம், அந்த பரபரப்பு என்பது இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டே இருக்கு என்று சொல்லலாம். குறிப்பாக அந்தந்த கடைவீதிகளில் துணிமணிகள் மற்றும் காலணிகள் போன்ற அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளாக பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்காக கூட்டம் அலைமோதியதை முன்னதாக நேரலையில் கண்டோம். இப்பொழுது நாம் இருக்கும் இடம் சிந்தாமணி கூட்டுறவு சங்க அரசு கூட்டுறவு அங்காடியில் தான் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகப்படியான கூட்டத்தை இங்கே காண முடியுது. இங்கே பட்டாசு விற்பனை பிரத்யேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் பொதுமக்கள் இப்பொழுது குடும்பமாக வந்து தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கி கொண்டிருக்கின்றனர். நாளைய தினம் தீபாவளியை ஒட்டி அனைவரும் சந்தோஷமுடன் மனமகிழ்வுடன் அந்த பட்டாசுகளை வெடித்து கொண்டாடும் விதமாக தற்பொழுது பட்டாசுகளை வாங்குவதற்காக தங்கள் குடும்பத்துடன் வந்திருக்கிறார்கள். குழந்தைகளுடன் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவையான பட்டாசுகளை ஆர்டர் செய்து அதற்கான பட்டாசுகளை வாங்குவதில் மும்முரம் காட்டுவதை நம்ம நேரடியாக காண முடிகிறது. அதாவது தீபாவளி நாளை என்ற போதிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கூட்டம் நீங்கள் காணுகிறது. இதற்காக நாளையும், அதாவது தீபாவளி அன்றும் இந்த இடத்தில் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அரசு ஊழியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாளை மறுநாளும் இதற்கான விற்பனை இருக்கும் சொல்லப்படுகிறது. அதாவது பட்டாசு என்பது அவர்கள் குழந்தைகளோட ஆர்வத்துக்காக அதிகமாக வாங்கியிருந்தாலும் ஒருவேளை அதிகப்படியான உறவினர்கள் குடும்பத்தார் வந்து சேர்ந்து அந்த பட்டாசுகளை வெடித்த பிறகு மீண்டும் பட்டாசுகள் தேவை என்ற போதும் அவர்கள் சிரமம் இல்லாமல் அந்த பட்டாசுகளை பெறுவதற்காக இது போன்ற ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தம்பி தமிழரசன். சுரேஷ், பட்டாசு விற்பனை மும்முரமாக இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. நாடு முழுவதும் இந்த தீபாவளியொட்டி சீன பட்டாசுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமான பதாகைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதன் பிரதிபலிப்பு பட்டாசு வாங்கும் பொதுமக்கள் கிட்ட தெரியுதா?
நிச்சயமாக இந்த சீன பட்டாசு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வே பொதுமக்களிடம் இருக்கு என்று சொல்லலாம். பொதுவாக சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களிலும் இந்த சீன பட்டாசுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என்பது பொதுமக்களை எளிதாகவே அவங்கள வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. இதனால சீன பட்டாசுகள் பொதுவாக பொதுமக்களிடத்தில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதோ அதே போல விற்பனையாளர்களும் சீன பட்டாசு இறக்குமதி செய்வதில் இந்த முறை அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவில்லை என்றே சொல்லலாம். இதனால் தான் அதிகப்படியான சீன பட்டாசுகள் புழக்கம் இன்றி இந்த தீபாவளியை நம்மளுடைய சிவகாசி பட்டாசுகள் அதிகமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே சீன பட்டாசுக்கு எதிரான ஒரு தீபாவளியாகவும் இந்த தீபாவளி கருதப்படுகிறது. ஏனென்றால் சீனாவில் நமக்கு இந்தியாவுக்கு ராணுவ ரீதியாக பல இன்னல்கள் இருந்தாலும் அது ரீதியாக சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த சீன பொருட்களை எதிர்ப்பது என்ற ஒரு துவக்கம் என்பது இந்த தீபாவளியிலிருந்து துவங்கியிருக்கிறது என்று பொதுவாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு அதிகப்படியான சீன பட்டாசினால் உள்நாட்டு பட்டாசு உற்பத்தி மட்டுமில்லாமல் அந்த உற்பத்தியை நம்பியிருந்த பட்டாசு உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் அதிகமாக கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் இந்த தீபாவளி என்பது இந்த சீன பட்டாசுக்கு எதிரான தீபாவளியாகவே துவக்கம் கண்டிருக்கு. பத்மபிரியா. சார்ல்ஸ், திருச்சியில் கடைசி நேர விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அங்கு ரகங்கள் இருக்கின்றனவா? நீங்களே இப்போ தற்போது பார்க்கலாம். நாம இப்போ NSB சாலையில் இருக்கோம். NSB சாலை முழுவதுமே இப்போ மக்கள் வெள்ளத்தில் மிதக்குது. சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி எனவே அனைவருமே தங்களுடைய இந்த புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையுமே தீபாவளிக்காக வாங்குவதற்காக வந்து ஏற்கனவே வந்து ஆயிரக்கணக்கான வந்து கொண்டே இருந்தாங்க. அவர்கள் அனைவரும் இப்போ தற்பொழுது தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்கிவிட்டு இல்லம் திரும்பி கொண்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து ஏராளமானோர் தங்களுக்கு தேவையான புதிய ஆடைகளை வாங்குவதற்கு வந்த வண்ணமாக இருக்காங்க. இப்போ நம்மிடையே அனுஷியா இருக்காங்க. அவங்களிடம் கேட்கலாம், என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கினீங்க? கடந்த தீபாவளியோட இந்த தீபாவளி என்ன ஸ்பெஷல்? சுடிதார் டாப்ஸ் நல்லா ரேட் கம்மியா போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான பீப்புள்ஸாலையும் வாங்க முடியாத அளவுக்கு ரேட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் நாள்ன்றனால ரேட் கம்மியா வரும்ன்றனால தான் இன்னைக்கு வாங்கலாம்னு வந்தோம். அதுக்கு தான் வந்தோம். இதே போல் மற்றொரு தம்பதி நம்மளோட இருக்காங்க, கேட்கலாம். இப்ப கீதா, இது இன்னைக்கு வந்து அதாவது நீங்க பர்ச்சேஸ், அதாவது வாங்கக்கூடிய பொருள் வந்து என்ன மாதிரியான பொருள்? அந்த பொருள் வந்து கடந்த தீபாவளியோட வந்து ஸ்பெஷலா? ஆமாங்க, இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு தலை தீபாவளி, அதனால எல்லா பொருளுமே வாங்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு வேணுங்கிறது அத்தியாவசியமான பொருளும் வாங்கினாலும் எனக்கு சீப்பான இந்த தீபாவளியில ரொம்ப சீப்பா கிடைச்சது. அதனால ரொம்பவே வாங்கிட்டேன். பத்மபிரி, அதாவது திருச்சியை பொறுத்தவரை இந்த NSB சாலை மட்டும் இல்லாமல் பெரிய கடை வீதி என அனைத்து பகுதியிலுமே வந்து மக்கள் வெள்ளத்தில் தான் இப்போ இருக்கு. இறுதிக்கட்ட நேரத்தில் அவர்களுக்கு தங்களுடைய இந்த புதிய ஆடைகள் மற்றும் அனைத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வண்ணம் இருக்காங்க. போலீசார் அதிக அளவில் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இரவு முழுவதும் திருச்சியை பொறுத்தளவு வந்து இன்று தீபாவளி நாளை வருவதை ஒட்டி இந்த தீபாவளிக்காக இன்று இரவு முழுவதும் கடைகள் அனைத்துமே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சாலையோர கடைகள் மற்றும் அனைத்து கடைகளுமே தொடர்ந்து வந்து விற்பனை வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த NSB சாலை மட்டும் இல்லாமல் சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி என அனைத்து பகுதியிலுமே மக்கள் வெள்ளத்துல தான் இருக்கு. பத்மபிரியா. சார்ல்ஸ், இந்த அளவுக்கு பொதுமக்கள் கூட்டம் திரண்டு இருக்கிறது பார்க்கும்போது தீபாவளி கொண்டாட்டம் இன்னைக்கே திருச்சியில தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்ல முடியுது. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து நெல்லையில் நமது செய்தியாளர் நாகராஜனும் மதுரையில் நமது செய்தியாளர் நாகேந்திரனும் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக நெல்லை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நெல்லையில தீபாவளி கொண்டாட்டத்தை மக்கள் தொடங்கிட்டாங்களா? அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? கண்டிப்பா தமிழரசு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு இங்க தீபாவளி கொண்டாட்டம் அந்த உற்சாகங்கிறது முன்னாடி ஆரம்பிச்சிட்டுங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது நெல்லை சந்திப்பு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தீபாவளி கொண்டாட்டங்கிறது முன்னாடியே குழந்தைகள் இரவு நேரங்களிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முதல் நாளே அந்த தீபாவளி கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இங்க பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் முதல் நாளே அந்த தீபாவளி ரொம்ப பார்ப்பாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த பட்டாசு உற்சாகம் எந்த அளவுக்கு தொத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத. சின்ன குழந்தைகளுக்கு அப்பதே இருந்து தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பட்டாசு வெடிக்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டாசுல தான் மகிழ்ச்சி. இந்த பட்டாசு வெடிக்கிறது, அதுவும் குடும்பத்தினோடு சேர்ந்து வெடிக்கிறது பெரியவர்களுக்கும் அது பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம கூட இந்த பகுதியை சேர்ந்த கல்யாணி இருக்காங்க. கல்யாணி, சொல்லுங்க, இந்த தீபாவளி எப்படி கொண்டாடிட்டு வரீங்க? வணக்கம் அனைவருக்கும், புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், தீபாவளி வாழ்த்துக்கள். எப்பவுமே நாங்கள் இப்படி தான் குழந்தைகளோட கொண்டாடுவோம். விடிஞ்ச தீபாவளி எப்பவுமே நைட்டு குழந்தைகளோட கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடவும் கொண்டாடுவோம். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தமிழரசன், அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் தீபாவளிங்கிறது இந்த பட்டாசோட ஆரம்பிச்சிருக்கு. முதல் நாளே தீபாவளி பட்டாசு ஆரம்பிச்சிருக்க பார்த்துக்கலாம். இந்த இப்போ தற்பொழுது வரைக்கும் அந்த பட்டாசுங்கிறது தொடர்ந்து இந்த இரவு முழுக்க வெடிக்கிறதாக தான் இந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன்,
நாகராஜ் இணைப்பிலே காத்திருங்க. தொடர்ந்து நம்முடைய மதுரை செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், மதுரையை பொறுத்த வரைக்கும் அங்கு தீபாவளி கொண்டாட்டங்கள் தொடங்கியாச்சா? நீங்க எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க? அங்க இருக்கும் நிலவரத்தை பத்தி சொல்லுங்க. பத்மபிரியா, மதுரை மாநகரை பொறுத்தவரை தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டி துவங்கவிட்டது. தற்போது நம்ம இருக்கும் இடம் மதுரை கோச்சரை பகுதியில் இருக்கிறோம். இங்கு ஜெயபாண்டி மற்றும் நந்தினி தம்பதியினர் குடும்பத்தினர் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகள் நம்ம நேரடியாக பார்த்து வருகிறோம். அவர்கள் ஜெயபாண்டி நந்தினி குடும்பத்தினர் அருகில் உள்ளவர்களையும் இணைத்து அவருடன் சந்தோஷமாக குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இப்ப இது குறித்து பேசுவதற்காக இந்த கோச்சரை பகுதியைச் சேர்ந்த பாலசுந்தரமோடு இருக்கிறார். இப்ப இந்த தீபாவளி எப்படி நீங்க கொண்டாடி இருக்கீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியா எப்படி இருக்கு? இன்றைய தினம் அரக்கர்களை அழித்த தினமாக இந்த தீபாவளி தினத்தை கொண்டாடி வருகிறோம். பாகிஸ்தான் அரக்கர்களை கொன்று குவித்து வரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு முதல் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பா நந்தினி, இப்ப நீங்க தீபாவளியை எப்படி கொண்டாடுறீங்க? நீங்க வீட்டுல இந்த பலகாரங்களை எப்படி சுற்றி என்ன மாதிரியான மகிழ்ச்சியா நீங்க உங்களோட தீபாவளியை கொண்டாடுறீங்க? நாங்க தீபாவளியை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். நாங்க என்னதான் கடையில ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்தாலும் நாங்க எப்பவுமே வீட்டுல செஞ்சுதான் நாங்க எல்லாமே கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷமா இப்ப இருந்தே நாங்க தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சோம். கண்டிப்பா பத்மபிரியா, இப்ப பாத்திருப்பீங்க. இப்ப இந்த பகுதியில மக்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடி அவங்களோட சேர்ந்து நம்மளும் தீபாவளியை கொண்டாடி வரோம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. செய்தியாளர்கள் நாகராஜ் மற்றும் நாகேந்திரன் மகிழ்ச்சிகரமான காட்சிகளை பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றி. தீபாவளி பண்டிகை உற்சாகம் தமிழகம் எங்கும் தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்து தமிழகம் முழுவதும் உள்ள புதிய தலைமுறை செய்தியாளர்கள் கள தகவல்களை வழங்கின. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.